அல்லேலூயா. உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை நிறுத்தி இருப்பதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். போன 2 நாள் முன்ன வரைக்கும் எனக்குன்னு தெரியாது. பாஸ்டர் இவான்ஸ் அவங்க என்கிட்ட சொல்லும்போது, நான் பாஸ்டர் பார்த்ததில்லை, பாஸ்டரும் என்னை பார்த்ததில்லை. ஆனாலும் ஒரு மூத்த ஊழியர் ரெவரண்ட் ஐயா அவங்களை குறித்து எனக்கும் தெரியாது. நானும் ஜெபத்தோடு வந்தேன். என்னை தாழ்மையாக அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கும் தேவனுடைய சமூகத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அழைத்து பயன்படுத்தி ஒரு தேவனுடைய ஊழியனாய் அங்கீகரித்திருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. அந்த தேவ ஆவியானவர் தான் அந்த வசனங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்ய முடியும். நம்மால் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் தேவனுக்குரியவைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தரை பார்த்து கேளுங்க. உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் உள்ளத்தில் எந்த விதமான இடையூறான எண்ணங்களோ பிசாசின் காரியங்களோ ஆண்டவரே வந்து வேத வசனத்தை நெருக்கி போடாதபடிக்கு, பொறுக்கி போடாதபடிக்கு ஆவியானவர் அந்த வசனத்தை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. அப்பா, நல்ல நிலமாய் என் உள்ளத்தை மாற்றும். என் உள்ளம் வழியருகே வேணாம். என் உள்ளம் ஆண்டவரே முட்செடிகளுக்கு நடுவில் இருக்கிறதை போல் இருக்கிற ஆண்டவர் விதையை போல அந்த வசனம் என் உள்ளத்தில் விழ வேணாம் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுகிற விதையாய் அந்த வசனம் இருக்கட்டும். இந்த நாளிலே நான் வந்திருக்கிறது என் வாழ்க்கையில் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறுகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீதை போல நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், கோலியாத்தை நாங்கள் முறியடித்து ஜெயத்தோடு திரும்பி போகத்தக்கதாய் இந்த வேத வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நீங்கள் மேன்மைப்படுங்க, நாங்கள் சிறுகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்கள் நடுவில் அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால எனக்கு கண்ணும் கொஞ்சம் தெரியாது. அதனால் நீங்கள் நான் அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கையை உயர்த்தி நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் தெரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமா இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் நடுவிலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இங்கே வரணும்னு நினைக்கும் போது பாசையா சொன்னாங்க, தம்பி, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சத்தியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அது சம்பந்தமாகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்த காரியங்களை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஏனென்றால் நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு வேத வசனத்தை நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை பிரசங்கிக்கவே இல்லை. ஆண்டவர் என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கு அதை பிரசங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் எடுத்து வச்சுருந்தேன். பிரியமானவர்களே, பாஸ்டருடைய வார்த்தை ஆவியானவராலே அருளப்பட்டது என்று நான் நினைத்து கொண்டு அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய தாசனுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு அந்த வார்த்தைகளை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம் நடுவிலே பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். முதலாவது, இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு புரிந்து கொள்ள கடினம் அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு பகுதி. என்னால் இயன்ற வரைக்கும் வேத வசனத்தோடு உங்கள்கிட்ட நான் அதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும்னா, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் அறிந்தும் இருக்கிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் 3இல் 1 அப்படின்னு சொல்லப்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ அது எப்படிங்க 3 ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு
மனித மூளை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தண்ணீரை சொல்லலாம். தண்ணி என்ன ஆகுது? சூடு பண்ணும்போது என்ன ஆயிடுது? ஆவியாகி விடுகிறது. தண்ணீரை நீங்கள் குளிர்வித்தீங்க, குளிர பண்ணினீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேலே குளிர பண்ணும்போது அது என்ன ஆகுது? கட்டியாக மாறிடுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில் நீங்கள் ஒரு டெம்பரேச்சரில் அதை வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? தண்ணியாகவே இருக்கும். திண்மம், திரவம், வாயு. அறிவியல் பாடம் படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தெரியும். 3 நிலையிலும் தண்ணீர் காணப்படும். அதே போலவே அது தண்ணி தான். எப்படி இருந்தாலும் அது என்னது தான்? தண்ணி தான். அதே போலவே தான் நம்முடைய ஆண்டவர். இதுவும் உங்களுக்கு புரியலன்னு வைங்களேன், வேதத்திலேயே நமக்கு ஆதாரத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 27வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை எப்படி படைத்தாராம்? தம்முடைய சாயலாக படைத்தார் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் தான் தேவனுக்கு சரியான தேவனை புரிந்து கொள்ள, நம்முடைய மனித மூளைக்கு ஏற்றவாறு நம்ம தேவனை புரிந்து கொள்ளணும்னா முதல்ல நம்முடைய இந்த உடல் எப்படி இயங்குகிறதுன்னு புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் இருக்கிறார், அல்லது ஒரு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சரீரமே இல்லை, ஆனால் மனிதனை போல ஏதாவது ஒன்று இங்கே உலாவுகிறது அப்படின்னா அதற்கு என்ன பேர் சொல்லுவான்? ஆவின்னு சொல்லுவோம். அல்ல, அது சரியா சொல்லணும்னா பேயின்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்கெல்லாம் கருப்பா பார்த்தேன், வெள்ளையா பார்த்தேன் சொல்றாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்பு இல்லாம வேறொரு காரியம் அங்க இருந்துச்சுன்னா அதற்கு பேர் மனுஷன் கிடையாது. அதற்கு பேர் என்ன இல்லை? ஆமா, சரிங்க. ஆவியும் இருக்கிறது, உடலும் இருக்கிறது. ஆனால் ஆத்துமா என்கிற ஒன்றில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம். நான் திரித்துவத்தை பற்றி பேசினேன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். நான் அதனால் சுருக்கமாக புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நான் சொல்லிடுறேன். ஆத்துமாவின் ஒரு குணம் உணர்ச்சி. நம்முடைய ஆத்துமா தான் உணர்கிறது. சரீரத்தின் மூலமாய் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுது? எல்லாவற்றையும் உணர்கிறது. இப்போ ஒரு மனுஷன் அடிபட்டுருச்சு, அவருக்கு உணர்வற்ற நிலை, அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. கான்சியஸாக இருந்தால் தான் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அதுதான் ஆத்துமாவின் குணம். அதை இங்கிலீஷில் சோல்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? சோல்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்கிறது, அந்த இன்னும் நம்ம உலக பிரகாரமாக பேசணும்னா ஆவி ஆத்துமா அப்படின்னு 2 இருக்குது. அதைத்தான் நம்ம சொன்னோம். சரீரமும் ஆத்துமாவும் இல்லாத ஆவி பேய் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? அதை நீங்கள் நம்புறீங்க நம்பலை, அதெல்லாம் 2வது. புரிந்து கொள்ள ஒன்றை நான் சொல்லுகிறேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த மூச்சு கர்த்தர் கொடுத்தது, இது தேவனுடைய ஆவி. இதற்கும் வேதவசன ஆதாரம் இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 2ல் ஆண்டவர் என்ன சொன்னாரா, என்ன பண்ணாரா? அவருடைய நாசியில் என்ன செய்தாரா? ஊதினார். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லி 2வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். போதும், சாரி மன்னிக்கணும். 2வது அதிகாரம் 7வது வசனம் புரியுதுங்களா? தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி தம்முடைய ஆவியை, தம்முடைய ஆவி அவனுக்குள்ள ஊதுகிறார், தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதுகிறார். இதுதான் நம்ம ஆவின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அது இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம்னு அர்த்தம், மரித்து போயிட்டோம்னு அர்த்தம். இப்போ ஆவி இல்லாதவன் மரித்தவன். அந்த சரீரத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது என்னதான் பண்ண முடியும்? கொண்டு போய்
அடக்கம் பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஆத்துமா உணர்வு இல்லாத ஒரு சரீரம் இயங்க முடியாது. என்ன பண்ண முடியாது? இயங்க முடியாது. அப்ப ஏதோ ஒன்று எதிலாவது ஒரு குறை வந்துட்டா கூட சரீரம் இயங்க முடியல. அப்படியும் சரிங்க, சரீரத்துக்கு என்ன வேலை? அதுதான் சொன்னேன், சரீரம் இல்லைன்னா பேய், சரீரம் இல்லைன்னா யாரு? பேய். முடிஞ்சு போச்சு. ஆவி இல்லைனாலும் பிரச்சனை, ஆத்துமா இல்லைனாலும் பிரச்சனை, சரீரம் இல்லைனாலும். இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? 3 விஷயங்கள் அடங்கி இருக்கு. 3 வேலை செஞ்சாதான் நாம் உயிர் உள்ளவர்கள் அல்லது மனிதன் பேரு. உயிர் பிரிஞ்சிருச்சு, மூச்சு காத்து நின்றுச்சுன்னா போனோம். உடம்பு மக்கி போச்சுன்னா ஆவி. ஆத்மாவால தனித்து ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஆத்மா தான் உண்மையான நீங்களும் நானும். இந்த ஆத்மா தான் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். அவன் தான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறான். அதே போலவே ஆவியானவர், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிறது பிரிக்க முடியாததான தேவன். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் அப்படிங்கிறது யாரு? தேவன். அவ்வளவுதான். ஆவியானவர் யாருங்க? தேவன். இதுல பெரிய அங்க விவாதத்துக்கெல்லாம் ஒரு இடமும் கிடையாது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஆண்டவர் நம்மையே அவர் ஜெராக்ஸா படைச்சதுனால இப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்மால ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் இருக்கிறதான தொடர்பாகிய கான்சியஸ்னஸ் அல்லது உணர்வு அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மால இயங்க முடியல. அதே போலவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 ஆள் தத்துவங்களும் ஒருங்கிணையாவிட்டால் அதுவும் தேவன், வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் அல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? கிறிஸ்து மட்டுமே தேவன் என்பதும் பொய், பரிசுத்த ஆவி மட்டுமே தேவன் என்பதும் பொய், நம்முடைய தேவனாகிய யெகோவாவே தேவன் என்பதும் பொய். அல்லேலூயா. இயேசு அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறாரு. யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் போய் என்னன்னு சொல்றாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக, அங்க பிதாவையும் குறிப்பிடுகிறாரு, நான் போய்ங்கிறாரு. 2 காரியம் வந்துருச்சு. அதே அதிகாரத்தில் 13வது வசனம் 14வது வசனம் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அதே வசனத்துல 3 காரியம் வருகிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு என்றென்றைக்கும் எங்களோடு கூட. அப்போ 3 காரியம். 3 ஆண்டவரை நம்ம வணங்குகிறோமா? இல்ல. அதற்காகத்தான் முதல்லயே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நம்மை எப்படி படைச்சாரு? அவர் இருக்கிற வண்ணமாகவே படைத்தார். 3 இல்ல, 3 இணைஞ்ச 1. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்பது, அதைத்தான் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதற்குறித்த வேணும்னா நீங்க பாருங்க, உங்களுக்கு வசனங்களை எழுதுறவங்க வேணா எழுதி கொள்ளுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 26வது வசனமும் திரியேக தேவன். அங்க பாத்தீங்கன்னா நாம் அப்படிங்கிற வார்த்தை வரும். 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஏலோஹிம். நம்ம 1வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன் அப்படின்னு படிக்கிறோமா? அதற்கு சரியான எபிரேய வார்த்தை ஏலோஹிம். ஏலோஹிம் அப்படின்னா பல பேரை குறிக்கிற ஒரு சொல், பன்மையை குறிக்கிறதான ஒரு சொல். புரியுதுங்களா? பன்மை அப்படிங்கிறது, பன்மைனா பல காரியங்களை குறிக்கிறதான ஒரு சொல். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நாம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றார். தேவன் தன்னை குறித்து பேசும்போது நாம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணுகிறார். 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நாம் இறங்கி போய் அப்படிங்கிறார். 11வது அதிகாரம் ஆதியாகமம் 11:7 சொல்றார், நாம் இறங்கி போய் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதை குறிக்கிறது?
தேவன் ஒன்றிற்கு மேற்பட்ட ஆள் தத்துவங்களை கொண்டவர். அல்லேலூயா. ஆமா, ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனமும் அவ்வண்ணமே. நான் இதெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தால் நேரம் ஆகிடும். நான் என்னுடைய பிரசங்கத்திற்குள்ளே போக விரும்புகிறேன். 48வது அதிகாரம் 16, ஏசாயா 48, 16, 61:1 இந்த இடங்களிலெல்லாம் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் தேவன் ஏலோஹிம் அல்லது நாம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும்படியாக, பன்மையை குறிக்கும்படியான சொல் அங்கே உபயோகப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? சரி, அடுத்தது, அப்போ புதிய ஏற்பாட்டில் எல்லாம் வார்த்தைகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. மத்தேயு 3வது அதிகாரம் 16 - 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்கிறாரு? பரமேறுகிறார். அங்கே இயேசு இருக்கிறாரு பிசிக்கலா. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறாரு. பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் 3 ஆழ்த்தத்துவங்களும் ஒன்றாய் வெளிப்பட்டும் இருக்கிறது இந்த பூமியில். அல்லேலூயா. ஆமா, கவனமா பார்த்து கொள்ளுங்க. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28:19 அதே போலவே 3 காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13, 14 வசனங்களிலும் இது போலவே நமக்கு தேவன் 3இல் ஒன்றானவர்ங்கிற அர்த்தத்திலேயே பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த காரியம், ஆவியானவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 16 - 17 இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பரிசுத்த, நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், இயேசு சொல்றார், நான் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது தேவன் என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியை கொடுப்பார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் 3 ஆழ்த்தத்துவங்களை குறித்து பேசப்படுகிறது. இதே போலவே நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அப்போ 3 பேரா அப்படின்னா இல்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் மட்டும் ஒருத்தர் வாசிங்க. இதுக்கு பிறகு நம்ம ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒருவரே கர்த்தர். இங்க எத்தனை பேர் கிடையாது? 3 பேர் இல்ல. 3 பேர், 4 பேர், 2 பேர்லாம் கிடையாது. ஒருவரே கர்த்தர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர் ஒருவரே. ஆனால் நம்ம மூளைக்கு தான் புரிய மாட்டேங்குது. நம்ம மூளைக்கு தான் சில காரியங்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். ஆனால் தேவனால் இந்த பூமியில் செய்யக்கூடியதான அநேக காரியங்கள் இருக்கிறது. இயேசுவே சொல்றாரு சில விஷயங்களை. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் இப்போ சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. அப்ப நம்ம மூளை வெடிச்சு போகிற அளவுக்கு கர்த்தரால் அதிசயங்களே மறைச்சு வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம வானத்தின் சரீரத்தோடு கூட போகும்போது அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அதற்கு தான் இவ்வளோ பாடு, அதற்கு தான் இவ்வளவு பாடு. சரி, இருக்கட்டும். நம்ம இப்போ ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறார்? உபாகமம் 6:4, அதே போல 1 கொரிந்தியர் 8:4, கலாத்தியர் 3:20, 1 தீமோத்தேயு 2:5 இந்த வசனங்களிலெல்லாம் ஆண்டவர் ஒருவரே அப்படின்னே அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆவியானவர் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரேன்னு சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. பெரிய பைபிள் காலேஜ் படித்தவங்கிறதுனால இல்லை, குழப்பங்களுக்கு நம்ம விடை காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறேன். அதற்குள்ளே எவ்வளவு என்னால் சொல்ல முடியுமோ அவ்வளவு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் அநேக காரியங்களை சபைக்கு செய்யும்படியாகத்தான் அருளப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். நாமோ அவர் ஒரு வட்டம் போட்டு இதுக்கு மேலே வராதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டார். அதனால தான்
ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி செய்கிறவர்னே ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதலாவது, ஆவியானவர் எனக்கு எதற்காய் கொடுக்கப்பட்டார் அப்படின்னா கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 104வது அதிகாரம், சங்கீதம் 104 30வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 104 ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அவர் சிருஷ்டிப்பிலே பங்கு வகிக்கிறார். அல்லது ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணும்படி கொடுக்கப்பட்டார். ஏற்கனவே எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு, இனிமே உன்னை எதுக்கு படைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இந்த பூமியின் பிசிக்கல் ஃபார்மை தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். நமக்குள் இருந்த ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் ஒருவன் திருடி கொண்டு போயிட்டான். நமக்குள் இருந்த ஆவியின் சுபாவங்கள், ஆவியின் வரங்கள், ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் ஒருவன் என்ன செஞ்சிட்டான்? திருடிக்கிட்டு போயிட்டான் அல்லது வஞ்சித்து எடுத்து கொண்டான். அதனால நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒன்றை இழந்துருச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் எப்படிப்பட்டவர்? இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எது என்கிட்ட இல்லையோ அதை ஆண்டவர் பேர் சொல்லி என்னிடத்துல கூப்பிடுகிறார். எனக்குள் இருந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 பாருங்க, அந்த பையன் தகப்பனை விட்டு போய் தன்னுடைய சொத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாப்ல? அழித்து போட்டார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க, என்னுடைய மகன் என்ன ஆயிட்டான்? மரித்தான். அதற்கு அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. என்றைக்கு நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, தேவன் நம்மை மரித்து போனதாகவே கருதுகிறார். நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரம் போகும்போதே, அல்லது ஒரு தேவனுடைய காரியத்தை, கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை நம்ம என்றைக்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி இழந்து போகிறோமோ, அன்றைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? மரிச்சு போகிறோம் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மரிச்சாச்சு. அவர் இப்பொழுது பார்க்கிற அந்த நபர் திருந்தி தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மாறுதலோடு, மனம் திரும்புதலோடு அவர் கடந்து வந்தபடியினால கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் உயிர்த்தான். எப்போ நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரே அப்படின்னு நீங்க அழுறீங்களோ, உங்க மனஸ்தாபப்படுகிறீர்களோ, நல்லா கவனிச்சுக்கணும். இங்க மனஸ்தாபம், நீங்க ஜெபித்து அழுகிறீங்க பாருங்க, இதுக்கு பேர் என்னது? மனஸ்தாபம். மனம் திரும்புதல் இல்லை. மனஸ்தாபத்துக்கும் மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிந்து கொள்ளணும். நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் செய்தது பாவம் என்று சொல்லுகிறது மனஸ்தாபப்படுகிறீர்கள். அதனால தான் மத்தேயு எழுதின, நான் இது என்னுடைய பிரசங்கம் அல்ல, ஒரு குறிப்பு. நீங்க என்னுடைய பிரசங்கத்திற்கு இது சம்பந்தம் இருக்கு, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்றைக்கு பிசாசினிடத்திலே நாம் எல்லாவற்றையும் இழந்து போனோமோ, அன்றைக்கே நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருந்ததான ஜீவனை நாம் என்ன செஞ்சிட்டோம்? இழந்து போயிட்டோம். அப்ப என்ன ஆயிரும்? ஒரு மரம் பட்டு போயிருச்சுன்னா அந்த மரத்துக்கிட்ட என்ன இருக்காது? என்ன இருக்காதுங்க? கனி இருக்காது, இலை இருக்காது, அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. வேர் மாத்திரம் என்ன செய்யும்? அந்த வேர் இருக்கிற இடத்துல ஆவியானவர் ஒன்றை சிருஷ்டிப்பார். அப்பொழுது அந்த மரம் என்ன செய்யும்? அதனால தான் தாவீதின் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் பற்றி அதிலிருந்து ஒரு கிளை எழும்பி. இப்போ என்ன அர்த்தம்? பட்டு போச்சு.
தாவீதின் குடும்பம் என்ன ஆயிடுச்சு? இப்போ பட்டு போச்சு. என்றைக்கு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டாரோ அன்றைக்கு மறுபடியுமாய் ஒரு கிளை எழும்பினது. அந்த கிளையின் மூலமாய் நாமும் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? காட்டத்தி மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு இன்றைக்கு தாவீதின் ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் கிறிஸ்து என்கிற ஒருவராலே. எதை இழந்து போனோம்? ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து போனார். இப்பொழுது அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர். எதை இழந்து போனோம்? எதை நம்ம இழந்து போனோம்? தேவனுடைய சாயலை இழந்து போனோம். எப்படி தம்பி நீங்க சொல்றீங்க? ஆவியானவருக்கும் இதுக்கும் என்ன தம்பி சம்பந்தம்? நம்ம ஆவியானவரை குறித்தல்லவா பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு புரியுது. எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதினதான நிருபம், வேத வசனங்களை சீக்கிரமா வாசிங்க. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. போதும். மாம்சத்திலே பலவீனமாயிருக்கிறது நியாயப்பிரமாணம், எழுத்தின் பிரமாணம். அப்படிதானே? மாம்சத்தினாலே எழுத்தின்படி கொடுக்கப்பட்ட பிரமாணம் மாம்சத்துல எதையுமே செய்ய முடியாதபடி பலவீனமா இருக்குது. 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள் அப்படின்னா, இன்றைக்கும் உங்ககிட்ட மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறதுனா நியாய பிரமாணத்தின் நீதி இன்னமும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணமே வேணாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்படி தம்பி? இல்ல, அவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றி அதிலிருந்து அவர் சம்பாதித்ததான காரியங்களை, நீதிய நமக்கு தானமாய் கொடுக்கும்படி வந்தார். அல்லேலூயா. நம்மால் செய்யக்கூடாதத 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே அப்படின்னு சொல்லுதே. அதை எப்படி செய்து முடித்தார்னு 3வது வசனத்துல அந்த வாசித்த பகுதியிலிருந்து பின்னாடி வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன தம்பி மறுபடியும் ஆவியானவரை குறித்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் பிரமாணம். அதுதாங்க ஆவியானவர் எனக்கு உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறதினாலே கிடைக்கிறதான ஒரு தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. விசுவாசம் என்கிற ஒன்று. நீங்கள் எப்பொழுதெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே முத்திரை போடப்படுகிறீர்கள். எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இதை சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க யாராவது ஒருத்தங்க. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி. எபேசு 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதோ, அந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் என்ன பரலோகத்திற்கு உரியவன் என்று சொல்லி என்ன முத்திரை போட்டுக்கொண்டே இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா.
இனிமே பாவத்துக்கும் மரணத்திற்கும் இந்த பிள்ளை மேல அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல, எந்த இடத்திலே பாவத்தையும் மரணத்தையும் இந்த பூமியிலே ஆதாம் என்கிற ஒரு மனிதன் மூலமாய் பிசாசு கொண்டு வந்தானோ அந்த இடத்திலே தேவன் தன்னுடைய பெலனாகிய ஆவியானவரை, அதை அடுத்த பாயிண்ட்ல பார்க்க போகிறோம், தன்னுடைய பெலனாகிய ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னை, நான் தப்பா சொன்னா நீங்க கரெக்டா சொல்லணும், அப்பதான் நீங்க விழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுவரைக்கும் பவுல் சொன்ன வசனங்களையே சொல்லிக்கிட்டு இருந்தோம். இனிமே நம்ம சொல்ல போகிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பவுல் எதை சொன்னாரு? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொன்னாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத பாவத்தையே செய்கிறேன். ஒருவேளை நீங்க என் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எடுத்து வாசிங்க கலாத்தியருக்கு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆமா, இங்கதான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது. எந்த சுயாதீனத்தை, பாவம் இல்லாத வாழ்வை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரோ, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட், யுத்தம் உருவானது. மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமான யுத்தம் அங்கே என்ன ஆயிருச்சு? உருவாயிருச்சு. அதை இயேசு கிறிஸ்து வந்து அந்த யுத்தத்தை முடித்து வைக்க போகிறார். பிசாசு என்ன செய்ய போகிறாரு? கடைசியாய், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம். எந்த இடத்திலே மரணம் என்கிற ஒன்றை பிசாசு போட்டானோ அதை ஜெயிக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் யுத்தத்தில் நின்று கொண்டே இருக்கணும். நம்மால ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க கோபப்படக்கூடாது. நீங்க வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க 17ல இருந்து. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியில் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். அல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்படிதானே? இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2:3வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் உங்க மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்கிற தேவனுடைய பிள்ளையா இருந்தா இன்னமும் சுபாவத்தினாலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? கோபாக்கனையின் பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள் என்கிறது தான் அர்த்தம். இதிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி 21வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:21. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணநலங்களும் நிறைந்த கனி உங்களிடத்துல வெளிப்படணும். அல்லேலூயா. அன்புனா நீங்களும் நானும் வாலிபர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருக்கிற அன்பு கிடையாது. உங்களுக்கு உரிமை இருக்கிறது, காதலிங்க உரிமை இருக்கிறது. என்னடா பாஸ்ட் இப்படி சொல்றாருன்னு பெத்தவங்க எல்லாம் முழிக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு எல்லாம் தகுதியாயிராது. நீ கிழிஞ்சு போன பேண்ட போடுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குயா, நான் இல்லைன்னே சொல்லல. உன்னுடைய வாழ்க்கை துணையை தேடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருந்த போது நீ எப்படி செய்து கொண்டிருந்தாயோ உன் மாம்சமும்
உன்னுடைய மனசும் விரும்பினபடி வாழ இன்றைக்கும் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ கோபாக்கனையின் பிள்ளையாய் இருக்கிறாய் என்கிறதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆவியானவர் எனக்கு தேவை. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியானவராலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கோபாக்கனை உங்ககிட்ட நிறைவேறும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்யல தெரிந்து கொள்ளலங்க. நீங்க மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஜீவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். அந்த ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. அந்த ஜீவனை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வெறுமனே ஜீவனை கொடுக்க விரும்பல, அந்த ஜீவன் பரிபூரணப்படணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறபடி அல்ல, நீங்க அன்புள்ளவர்களாய் எப்படிங்க முடியும் கேட்கிறோம்ல. அவர் இயேசு, அவர் தேவன், அவர் வாழ்வது இயல்பு. அதனால தான் அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அவரால் முடியும்னா அவருடைய பிள்ளை என்னாலையும் முடியும். என்னுடைய பலத்தில் நான் நிற்கல, நான் யாருடைய பலத்தில் நிற்கிறேன்? கிறிஸ்துவின் பலத்திலே நிற்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதே. எத்தனை பேர் இனிமே முடிவெடுக்க முடியும்? மாம்சத்தின் கிரியைகளை வாசிச்சோம்ல, சண்டை. எத்தனை பேர் வீட்டில் சண்டையே இல்லை? பொய் சொல்றதுக்கு முயற்சி செய்யாதீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். காலையில் எழும்பின உடனே சபைக்கு கிளம்புவதற்கு நீ எல்லாம் ஒரு பிள்ளை உன்னைய பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ஆரம்பிக்கிறோம்? அன்பு இல்லையே. அன்பு சகலத்தையும் தாங்கும். பிள்ளைங்க மனசெல்லாம் பூரிச்சு போச்சு. சரி, நான் இன்னொன்னையும் சொல்லுகிறேன். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒழுங்கும் கிரமமுமானவர். நீ ஆவியை பெற்றவனாயிருந்தா குறைஞ்சபட்சம் 5:30க்காவது எழுந்திருந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு லேட்டா சபைக்கு வரணும். அப்படிதானே? அப்படிதானங்க? நம்முடைய ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமும் ஆனவர். அப்படின்னா அவர் எனக்குள்ள வாசமாய் இருந்தா நான் எப்படி மாறிடுவேன்? ஒழுங்கான நடக்கை உள்ளவனாய் மாறி விடுவேன். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், எனக்குள்ள சிருஷ்டிக்கும்படி எவைகளை நான் இழந்து போனதை. ஆவியின் கனியை நான் இழந்து போனேன், ஒழுக்கத்தை இழந்து போனேன், என்னுடைய ஜீவனை இழந்து போனேன். 3 காரியங்களையும், இன்னும் அநேக காரியத்தை நான் இழந்து போனேன். எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு பாவ வாழ்க்கையில் மாம்சத்தின் கிரியைகளிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் மனம் திரும்புவோம். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. ஒழுங்கா வாழ்றதுன்னா நீங்களும் நானும் நினைக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது, அடிக்காமல் இருப்பது, இப்படி தான் நினைக்கிறோம். தண்ணி அடிக்கலை, அந்த தவறான பழக்கங்களை, கடன் வாங்காமல் இருப்பதே கடன் வாங்கி வாழ்வதே ஒழுங்கில்லாத தனம் தான். தெரியுமா உங்களுக்கு? போதும் அப்படிங்கிற மனசு இருந்ததுன்னா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கா? யார்கிட்டையெல்லாம் கடன் இருக்கு? கையை தூக்க வேணாம், கை தூக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னு புரிந்து கொள்ளுங்க. போதுங்கிற மனசு இல்லைல்ல. கற்பனையை மீறுவது என்னது? பாவம். ஏன் என்னால் போதும்னு வாழ முடியல? ஏன்னா ஆவியானவருடைய சத்தத்துக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய முடியல. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். கொஞ்சம் ஆவியானவரோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் போயிட்டு லோன் எடுத்து வீடு கட்டினீங்கன்னா அது ஐஸ்வர்யத்தை தராது, பிபியும் சுகரும் தான் தரும். கவலைப்பட்டு அப்புறம் வந்து, ஆண்டவரே எனக்கு பிபி வந்துருச்சே, நான் என்ன ஆண்டவரே மணிக்கணக்காய் ஜெபிக்கிறேன், பரிசேய ஜெபமாக மாறிடும்.
நீங்களும் நானும் தெரியாமலே பரிசேயனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? திட்டக்கூடாது, ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கும் எனக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் குத்துனா தான் புரியும். ஏன்னா நம்மெல்லாம் யார்? நம்மெல்லாம் தமிழ் பேசுகிற தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு சண்டை போட்டு 4 குத்து குத்தி சொன்னாதான். ஏன்னா வீட்டில் பாருங்கள், மனைவியோ கணவனோ ஒரு வார்த்தையில் வாயில் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம். அப்போ நமக்கு பிறக்கிற பிள்ளைங்கள் எப்படி தான் இருக்குது? அதே தான் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆவியானவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார். எதை இழந்து போனோம்னா கீழ்ப்படிதலை இழந்து போனோம். அதுதான் ஒழுக்கம். நான் ஒழுக்கம்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்னா, கீழ்ப்படிதல் மட்டும் சொன்னேன்னா உங்களுக்கு கீழ்ப்படிதல் மேலே மனசு போயிடும். ஒழுக்கம் என்பது எல்லா காரியங்களிலும் ஒழுக்கமானது. சகல காரியங்களிலும் ஆவியானவர் ஒழுக்கத்தை நமக்கு கொண்டு வருவார். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க, ஒரு கிரமமாக ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை படிச்சுட்டு அப்படியே தூக்கி வீசிட்டு போக மாட்டீங்க. பைபிளுக்கான கணத்தை கொடுப்பீங்க, போதகருடைய வார்த்தைக்கான கணத்தை கொடுப்பீங்க. அது சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சில நேரங்களிலே ஆவியானவர் உங்களை என்ன செய்வார்? கஷ்டப்படுத்துவார். ஏன்னா கஷ்டப்பட்டாதான் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஒழுங்காக இன்றையிலிருந்து ஆவியானவர் சத்தத்தை கேட்டு 5 மணிக்கு எழுந்திருச்சு, 4 மணிக்கு எழுந்திருச்சு. சில பேர் ஆண்டவர் 2 மணிக்கே எழுப்பி விட்டுருவார், எந்திரிக்க மாட்டோம். இதெல்லாம் ஒழுங்கீனமான செயல். ஜெபம் பண்ணுவதற்கு ஆவியானவர் எழுப்பும்போது எழும்பணும். அல்லேலூயா. நீ எல்லாம் யோக்கியமாக இருக்கிறியா, யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகக்கூடாதுன்னு முதல்ல எனக்கு பேசுகிறார் ஆண்டவர். நான் இப்போது 5 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு? 4 மணிக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னாலெல்லாம் தூங்கிட்டாங்க போல், யாருமே உயிரோடு இல்லை போல். அல்லேலூயா. நான் முடிச்சிருவேன், 10 நிமிஷம் இருக்குது, நான் பார்த்துட்டேன், கவலைப்படாதீங்க. அப்போது நான் இழந்து போனவைகளை, என்னால் எது முடியலையோ, செய்யவே முடியல அப்படின்னு நீங்கள் நானும் நினைக்கிறோம். கோபப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். முடியுதா? உபவாச ஜெபத்துக்கு வந்து ஒரு உறுதியோட, ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு உறுதியோட வாயை காப்பாற்றிக்கணும்னு போவோம். வீட்டில் போன உடனே பிசாசு போல இப்போ உடனே மனைவி நினைப்பாங்க, ஆமாம் பாஸ்டர், நான் கட்டிக்கிட்டதும் அப்படி தான் இருக்குது, நான் பெற்றுக்கிட்டதும் அப்படி தான் இருக்குது. கணவர் நினைப்பார், அது வேணா உண்மைதான் பாஸ்டர், என் வீட்டில் நான் கட்டி வச்சிருக்கிறதும் அப்படி தான் இருக்குது, எனக்கு பிறந்த பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் நான் ஒழுங்கில்லைன்னு நினைக்கிறது இல்லை. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா வில்லனாகவே இருக்கிறாங்க பாஸ்டர். நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஒரே வசனத்தை வாசிட்டு நான் அடுத்த பகுதியை பேசி முடிக்க விரும்புகிறேன். சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவர் வருவார். அவர் வரும்போது நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அப்படியா எழுதியிருக்கு? மறுபடியும் தூங்கிட்டீங்களே. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்க அப்பாவை கண்டித்து உணர்த்துவார், உங்க அம்மாவை கண்டித்து உணர்த்துவார்னு எழுதல. உன் கணவனையோ மனைவியையோ கண்டித்து உணர்த்துவார்னு எழுதல. அவர் வரும்போது உங்களையும் என்னையும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் குற்றங்களை உணர ஆரம்பிங்க. ஒரு குடும்பத்தில் சண்டை வராது. உங்கள் குற்றங்களை உணர ஆரம்பிங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் முழங்கால் போட்டு
கோடி கோடியாக கர்த்தருக்கு கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. காணிக்கை கொடுக்கணும், அதை நான் குறை சொல்லலை, அது தவறுன்னு சொல்லலை. நீங்கள் கொடுங்கள், கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது. ஆனால் கொடுப்பதினால் மாத்திரமே என்று சொல்லி ஒரு கூட்டம் தவறாய் நம்பிக்கொண்டு கொடுத்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. முடியாது. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஒழுங்கும் கிரமமுமாய் மாறும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சரி, அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? படிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எங்கெல்லாம் நீங்க செபிக்க முடியாதபடி பலவீனப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்க முடியல, பலவீனப்பட்டுறீங்கன்னா அந்த ஜெப வாழ்க்கையவே நாம் இழந்து போயிடுறோம். அங்கே தான் ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை இழந்து போகாமல் காப்பாற்றி கொள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சில நேரத்தில் முழங்கால் போடுவீங்க, என்ன ஜெபிக்கணும்னே தெரியாது, ஒன்றுமே மண்டையில் ஓடாது, பல எண்ணங்கள் வரும். என்ன பண்ணுறது? பலவீனப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒன்று உங்களை அழுத்துகிறது, ஜெபிக்க விட மாட்டேங்குது. ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ரொம்ப போராடாதீங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். அவருடைய உதவியை நாடுங்க. அவருக்கு தெளிவாக தெரியும். ஜெபத்தில் பலவீனப்பட்டீங்கன்னா பிசாசு உங்களை ஈஸியாக ஜெயிச்சிருவான்னு, அதனால் உங்களை பலப்படுத்துவார். முழங்கால் போடுங்க. நீங்கள் ஆவியானவரோடு இணைஞ்சு ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க, இதெல்லாம் மாறிடும். இதெல்லாம் என்ன ஆயிரும்? மாறிடும். என்னங்க மாறும்? முழங்கால் போடுவீங்க, உங்கள் மனசுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஆண்டவரோடு நடக்க பழகுவீங்க. அவர் உங்களை ஆழத்தில் கொண்டு போவார். எசேக்கியேலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கினார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரத்தில். நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் அதை குறித்து விளக்கமாக சொல்லணும்னு நேரம் இல்லை. நான் அடுத்த பகுதிக்கு நேராக போகணும். இன்னும் மொத்தம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். எவைகளையெல்லாம் சிருஷ்டிக்கிறார். எவைகளையெல்லாம் சிருஷ்டிக்கிறாரு? மறந்து போச்சே பாஸ்டர், மறந்து போச்சா? எவைகளை சிருஷ்டிக்கிறாரு? போச்சு போங்க. எவைகளை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறாரு? பலவீனத்தில் ஜெபிக்க முடியாமல் தவிக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்தில் ஜெபத்தை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறார் அவர். புரியுதுங்களா? அல்லேலூயா. பிசாசனிடத்தில் இழந்து போன ஆவியின் கனியை அவர் எனக்குள்ள சிருஷ்டிக்கிறாரு. மாம்சத்தின் கிரியைகள் இனி எனக்குள்ள வெளிப்படாதபடிக்கு கிறிஸ்துவை போல மாறும்படி அவர் எனக்குள்ள கிறிஸ்துவையே சிருஷ்டிக்கிறார். இதுதான் அடுத்த பாயிண்ட். அல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன். நான் சீக்கிரத்தில் எனக்கு ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துடுறேன். நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். எவைகளை எல்லாம் பிசாசின் கரத்தில் இழந்து போனமோ அவைகளை சிருஷ்டிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் தேவனோடு நடக்கிற அனுபவத்தை இழந்து போனோம். நம்ம ஆதாமு ஏவாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தேவனோடு நடந்து கொண்டிருந்தாங்க. அதை இழந்து போனோம். அந்த அனுபவத்தை திரும்ப அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதனால தான் பலவீனப்படும் போது பரிசுத்தவான்களுக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாரா? அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது வெளிப்பாடுகளை தேவன்
கொடுத்திருந்த ஞானத்தை நாம் இழந்து போனோம். எதை இழந்து போனோம்? தேவன் கொடுத்திருந்த ஞானத்தை நம்ம இழந்து போயிட்டோம் பிசாசுகிட்ட. அதை நமக்குள்ளே ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். எங்க தம்பி போட்டிருக்குது வேத வசனத்துல, இங்க வாசிங்க. நான் சொல்லுகிற ஞானம் தேவ ஞானம். புரியுதுங்களா? சரி, எடுத்து வாசிப்போம். ஒரே நிமிஷம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெறுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, பிசாசினிடத்தில் இழந்து போனவைகளை கர்த்தர் நமக்குள்ள சிருஷ்டிக்கிறார். ஒழுக்கத்தை இழந்து போனோம், ஜெபத்தை இழந்து போனோம், நம் தேவனிடத்தில் தேவனுடைய சுபாவங்களை இழந்து போனோம். அதான் ஆவியின் கனியை இழந்து போனோம். புரியுதுங்களா? கடைசியாக ஜெபத்தை இழந்து போனோம். இப்போ தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை இழந்து போனோம். மொத்தம் 5 காரியம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5வது முக்கியமானது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னதமான ஒரு அனுபவம். தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிறதை எல்லாம் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதில் குறிப்பாய் ஒரு வசனத்தில் ஒரு பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, 12வது வசனத்தில், மன்னிக்கணும், 10வது வசனத்தில், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், முதலாவது எல்லாவற்றையும், 2வது தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? அறிந்து மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் பிழையாய் சொல்லிட்டேன். அம்மா அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. ஆராய்ந்திருக்கிறார். அறிந்து கொள்வது வேறு, ஆராய்வது வேறு. புரியுதுங்களா? நம்மால தேவனை அறிந்து கொள்ளவே முடியல. ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாருன்னே இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே வீடு கட்டணும், உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாப்பிள்ளை நீர் கொண்டு வந்தது தானா ஆண்டவரே அப்படின்னு நம்ம 1000 காரியங்களை கேட்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. ஆவிக்குரியவன் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா தேவ சித்தங்களை ஆராய்ந்து நீங்கள் நிதானிக்கும்படி உங்களுக்குள்ள தேவ பலன் உண்டாயிரும். அதற்கு பிறகு பிசாசால உங்களை வஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதற்கு பிறகு பிசாசால கள்ளத்தனமான உபதேசத்தை கொண்டு வந்து வஞ்சிக்க முடியாது. பொய்யான உபதேசங்களை கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது? வஞ்சிக்க முடியாது. கிருபையினால் மாத்திரமே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், நீ எப்படினாலும் வாழுன்னு ஒருத்தன் சொன்னானா அது எப்படி தவறு அப்படிங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? போதிப்பார்.
ஏன் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன், இதோடு நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16, இன்னும் 1-2 வசனங்கள் வாசி நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் இடரல் அடையாதபடி இருங்க 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் சுயமாய் பேச மாட்டார். அல்லேலூயா. 3 ஆள் தத்துவங்களும் ஒன்றாய் இணைந்து மாத்திரமே பேசுவாங்க. எனவே இயேசு சொன்னார், நான் ஒண்ணுமே என் சுயமா என்ன செய்யல, சொல்லல, செய்யலன்னாரு. அதே போலவே பரிசுத்த ஆவியானவரும் சுயமாய் ஒன்றையும் பேசவோ செய்யவோ மாட்டார். கண்ணை மூடிக்கிட்டு காசு வருதுன்னு ஆவியானவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன் என்று சொன்ன ஆவியானவர் பவுலை கொண்டு, சும்மா நீ கண்ணை மூடிக்கிட்டு கடன்லாம் அடைஞ்சிருச்சுன்னா எப்படி அடையும்? என் தேவன் ஒழுங்கும் கிரமமுமான ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிட்டாரு, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? பலனை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஐயா, நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய். உனக்கு பலனை கொடுப்பாரு. விசுவாசி, ஜெபம் பண்ணு, நான் உழைக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டு பாரு. உன் கடனை கர்த்தர் அடைக்க உதவி செய்வார். உன் கரத்தால் அடைக்க உதவி செய்வார். வேற ஒருத்தர் வந்து உனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவனுடைய தயவிலே வாழ வேண்டிய அவசியம் உனக்கு எனக்கு இல்லையா? என் கரமே, என் தேவன் பலப்படுத்தின கரத்தினாலே நான் நின்றேன். சாட்சி சொல்ல முடியும் நம்மால. அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். விசுவாசிங்க. இன்றிலிருந்து செபிக்க ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் இன்னும் எவ்வளவு நாளுக்குள்ள கர்த்தர் உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாரோ, கர்த்தருடைய கரத்துல அடங்கி ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க ஏழையா இருங்க நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை. ஏழ்மை தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணல. அதே போல கர்த்தருடைய வேத வசனம் இன்னொன்னையும் சொல்லியிருக்கு. சிலர் என்ன செய்தார்களா? விடுதலை பெற சம்மதியாமல், அல்லேலூயா, கிறிஸ்துவுக்காக பாடும்படும்படி தங்களை அர்ப்பணித்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் விசுவாசிகளின் பட்டியலில் விசேஷமானவர்கள். அவர்களை குறித்து நான் பேச வரல. நீங்க இருந்துட்டு போங்க, பாடுபடுங்க கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. ஆமா. சரி, நம்ம இந்த வசனத்திற்கு வருவோம். ஆவியானவர் சுயமா ஒன்னையும் பேச மாட்டாரா? வாசிங்க. தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால். இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. ஆண்டவர் இயேசு எதை சொன்னாரோ அவைகளைத்தான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. புதுசா உட்கார்ந்து ஒரு உருட்டிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். போதுங்களா? நல்லா கவனமா இருந்துக்கணும். அல்லேலூயா. இனிமே கண்ணை மூடிக்கிட்டு உங்க வீட்டுல கருப்பா தெரியுதுன்னா கண்ணை திறந்து பாரு, வெளிச்சமா தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. எந்த ஊழியக்காரனையும் வஞ்சிக்க விடாதீங்க. உங்க போதகர், உங்களுக்கு கொடுத்த போதகர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா உட்கார்ந்து பேசுங்க. பாஸ்டர், நீங்க இப்படி இருந்தீங்க, இப்ப இப்படி இருக்கிறீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் என்ன வேண்டாம் நான் சொல்லிட போறாரு? இல்லை அவர் ஏதாவது கோவிச்சுக்கிட்டு வராமல் போயிடுவாரா? அப்படிப்பட்ட ஊழியர் மாதிரி எனக்கு தெரியல. அல்லேலூயா. என்னை அவர் நடத்துகிற விதத்திலேயே எனக்கு தெளிவாக தெரியுது. நீங்களும் நான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பாஸ்டர் ஏதாவது நினைச்சிருவாரோ? நினைக்க மாட்டார். உங்கள் உள்ளத்தில் பாஸ்டர் மேலே ஏதாவது குறை இருந்ததுன்னா நீங்கள் பேசுங்க. அவர் அதற்கான விளக்கங்களை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தா அது என்ன இருக்கும்? உங்களுக்கு 2 பேரும் பேசும்போது அது என்ன ஆகிடும்? சரியாயிடும். பிசாசு தோத்து ஓடி போயிடுவான். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுவார். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வந்தாருங்க ஆவியானவர்.
சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்க வந்தார். கடைசியாய் 2 வசனங்களை வாசிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 பேதுரு எழுதின நிருபம், 2வது நிருபம் 1வது வசனம் 19 முதல் 21 வரைக்கும் வாசிங்க. 2 பேதுரு 1 19 முதல் 21. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. நன்றாய் கவனிங்க. தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கிறது. தீர்க்க தரிசனம் ஒன்று இல்லாமல் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் வசனமாகவே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கவனிச்சுக்குங்க. தனியா உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செய்ய போகிறத மேய்ப்பனுக்கு சொல்லாம கர்த்தர் ஆட்டிற்கு ஒரு தீமையை வரவிட மாட்டார். அப்போ எங்க பாஸ்டுக்கெல்லாம் எங்க வீட்டில் நடக்கிறது தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். எல்லார் வீட்லேயும் ஒரு 500 பேர் இருக்கிறோன்னா 500 பேர் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஒருத்தர் மட்டுமே பாரத்தை சுமக்க முடியுமா? அதனால தான் மோசே என்ன செய்தார்? 70 உதவியாளர்களை நியமித்தார். ஒரு மனுஷன் சுமக்கிறது கஷ்டங்க. பாவம் பாஸ்டர் ஐயாவுக்கு வயசாகி இத்தனை வருஷம் அவர் பாடுபட்டு இவ்வளவு நாள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி நான் என்ன செய்யணும், பெருமைப்படுத்தணும்னு நான் பேசலை. என்னாலேயே முடியல. 4 பேர் தான் எங்கள் வீட்டில் என் சபைக்கு வராங்க. என்னால் என்ன செய்ய முடியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊழியம் இல்லைங்க. சபை கிடையாது. நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு கஷ்டப்படுறீங்க. நாங்கள் இங்கே வருகிற அத்தனை குடும்பத்திற்கும் கஷ்டப்படுறோம். ஒரு சபையின் ஊழியன் எனக்கு புரியும். 10 குடும்பம் இருந்தாலும் அவர்களுக்காக உபவாசம் பண்ணுவோம், கண்ணீர் விடுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி மாதிரி எங்களை சண்டை போடுவாங்க. வயிறு வலிக்கும், ரத்த வாந்தி எடுக்கிற ஊழியக்காரனை கூட நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் விசுவாசிகளுக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்து ஓடுகிறவர்கள் தான் சபையின் ஊழியன். சுவிசேஷகர்கள் மாதிரி, தீர்க்கதரிசிகள் மாதிரி டிவியிலையோ அல்லது எங்கேயாவது கண்ணை மூடி 4 தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போகிறவங்க இல்லை சபையின் ஊழியன். உங்களை காயப்படுத்த வேண்டிய நேரத்தில் காயப்படுத்தி கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான பாதை தெரியும். உங்களுக்கு வலிச்சா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆவியானவர் எங்களை அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் என்ன செய்கிறேன், திரும்பவும் கற்ப வேதனைப்படுறேன்னு சொல்கிறாரு. இங்கே யாரும் சும்மா இல்லை. எங்களுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது. நாங்களும் பிள்ளைகளை பார்த்து கஷ்டப்படுகிறோம். நான் ஒரு விஷயம் என் மூத்த மகன், என்னுடைய சாட்சியை நான் சொல்ல நேரம் இல்லை, நான் சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஊழியத்தில் இருக்கும்போது என்னுடைய மூத்த மகனுக்கு பால் வாங்க காசு இல்லை. 7 நாள் வீட்டில் அரிசி, உப்பு, பருப்பு எதுவுமே கிடையாது. நான் உட்கார்ந்து என்றைக்கும் நான் அழுததே கிடையாது. எங்கள் அப்பாவை ஒரு கிராமத்தார், என் கிராமத்தில் வாழ்ந்த மனுஷன், கிராமத்து ஆம்பளைங்க அழுததா சரித்திரமே கிடையாது. என்ன நடந்தாலும் கண்ணில் கண்ணீர் வராது, கல் மாதிரி இருப்பாங்க. அவரை பார்த்து பார்த்து எனக்கும் அந்த மாதிரியே வாழணும்னு ஆசை. ஆனால் என்னால் அன்னைக்கு முடியல. என் பிள்ளை அழுகிறான், என்னால் பார்க்க முடியல. ஆனாலும் தேசத்திற்காக முழங்கால் படிக்கிட்டு நானும் என் மனைவியும் அன்னைக்கு கதறணும். இதுதான் எங்களுடைய ஊழியக்காரங்களுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட பாஸ்டர் சொல்ல மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய சபை இருக்குது, பாஸ்டருக்கு நல்லா இருப்பாருன்னு. அவர்கிட்ட இருக்கிற வேதனையை உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, உங்களுடைய வேதனையை அவருக்கு சொல்ல மாட்டீங்க. அவருக்கே 1000 பிரச்சனை, நம்ம என்னத்தை சொல்கிறது? அல்லேலூயா. அதுதான் ஊழியர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சபை ஊழியக்காரன் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு சொல்லலை. கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருக்காக நிற்கிற ஊழியக்காரன். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க 21வது வசனத்தை. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்படவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிற தேவனுடைய ஊழியர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் சரியான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதை ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார். அப்படின்னா வேத வசனத்தை கொண்டு தான் அவர் பேசுவார். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஒத்தையார் அட்டையை அடிச்சு விட மாட்டார். அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் வேத வசனத்திற்கு ஒத்து இருக்கும். உங்கள் குடும்ப பிரச்சனையை பேசினா கூட அது வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அவர் பேசுவார். அதுதான் சரியான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா.
புரிஞ்சிருச்சுங்களா? கர்த்தர் என்னிடத்தில் வைத்ததான என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி எனக்கு கொடுத்ததான தேவனுடைய ஆகாரத்தை உங்களுக்கும் நான் பகிர்ந்திருக்கிறேன். ஆவியானவர் நமக்கு கொடுத்ததே பிசாசினிடத்திலே கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசினிடத்திலே நாம் இழந்து போனவைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒழுக்கத்தை இழந்து போயிருந்தோம், தேவ ஞானத்தை இழந்து போயிருந்தோம், தேவனுடைய இன்னும் என்னத்தை இழந்து போயிருந்தோம். என்னங்க அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? இப்போ தானே ஒரு 5-10 நிமிஷம் முன்னதானே சொன்னேன். ஒழுக்கத்தை இழந்து போயிருந்தோம், கேட்கல. ஞானத்தை இழந்து போயிருந்தோம். கீழ்ப்படிதல் தாங்க ஒழுக்கம்னு நான் சொன்னேன். வெறுமனே கீழ்ப்படிதல் மட்டும் கிடையாது, ஜெபத்தை இழந்து போயிருந்தோம். அல்லேலூயா. இன்னும் என்னாச்சு? தேவனோடு, அதுதாங்க ஜெபம். தேவனோடு நடக்கிற அனுபவம் தான் ஜெபம். மறந்து போச்சே அதுக்குள்ள. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பலவீனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பலன் தருவார். நீங்கள் தேவனோடு நடப்பீங்க. ஒழுக்கம் இல்லாத வாழ்வு, அதாவது பாவ வாழ்க்கையை நமக்குள்ள விதைச்சான். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், அதாவது ஒழுக்கமான வாழ்க்கையை கொடுத்தாரு. மூன்றாவது, ஜெபிக்க முடியாத பலவீனத்தில் தேவனோடு நடக்கும்படி ஆவியானவர் என்ன செய்தாரு? நமக்கு உதவி செய்தாரு. தேவ ஞானத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரு? கொடுத்தாரு. தேவ ஞானம், அதுதான் வெளிப்பாடு, அதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் தம்முடைய ஞானத்தையே நமக்கு கொடுத்திருந்தாரு. அடுத்தது, நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதை சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி மட்டும் முடிச்சிடறேன். வாசிக்க வேணாம், சொல்லிடுறேன் அப்படியே ஒரே இதில். ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டதான ஆவியானவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. புரியுதுங்களா? 14-15 நான் நினைக்கிறேன். குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசி பார்த்துக்கோங்க. வாக்கு பண்ணப்பட்ட 13வது வசனம் தான் நினைக்கிறேன். வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி, அவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. என்ன பண்ணப்பட்டாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 48-49 நினைக்கிறேன். அந்த வசனங்கள் சொல்லுகிறது, என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது 4வது 3வது வசனம்னு நினைக்கிறேன். அங்கேயும் அதே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவி இல்லைன்னு வைங்களேன், இந்த பூமியில் வாழ முடியாது. செபிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஒழுக்கமாக வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வேணும். தேவனோடு நடக்க பரிசுத்த ஆவியானவர் வேணும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும்னாலும் பரிசுத்த ஆவியானவர் வேணும். இன்னும் அநேக காரியம் வேதவசனத்தின் ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்னும் அநேக பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் இருக்கிறது. 5 காரியங்களில் 4 சொல்லிட்டேன். கடைசியாய் ஆவியின் கனியை நாம் இழந்து போயிருந்தோம். அந்த ஆவியின் கனியை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் செபிக்கலாம்.